தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருவண்ணாமலை ஆரணி அருகே புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதனை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழிவுநீர் மறுசுழற்சி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது அப்பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆய்வுக்கு பிறகு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கட்டடங்கள் கட்ட பேரூராட்சி அதிகாரிகள் முயற்சித்து வரும் நிலையில் தற்பொழுது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மூதாட்டியை பெண் போலீசார் இழுத்துச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அசோக் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அசோக், புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்கிருப்பவர்களை வலுக்கட்டாயமாக போலீஸ் வெளியேற்றும் சூழலும் காட்சிகளையும் நலம் பார்க்க முடிகிறது. கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் மறுசுழற்சி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பெரிய ஐயம்பாளையம் அருகே உள்ள அரசு நிலத்தில் கண்ணமங்கலம் பேரூராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புதிய கட்டிடங்களை கட்ட முயன்று வருகின்றனர். இதுக்கு கிராம மக்கள் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பின்னர் இது சம்பந்தமாக கோட்டாட்சியரிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து எங்கள் பகுதிக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வர வேண்டாம் என்று மனு அளித்தனர். இதனை அடுத்து நேற்று அதிகாரியிடம் கிராம பொதுமக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று 2வது நாளாக பொதுமக்கள் அந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஜேசிபி இயந்திர வாகனங்களை முற்றுகிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த கண்ணமங்கலம் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி, ஆரணி தாலுகா இன்ஸ்பெக்டர் அகிலன், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பிரபாவதி ஆகியோர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை சமரசம் செய்ய முயன்றனர். ஆனால் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெண்களை குண்டுகட்டாக வேனில் ஏற்றினர். இதில் பாத்தீங்கன்னா சில பெண்கள் ஓட்டம் பிடிப்பர். ஆனால் அப்போது மூதாட்டி ஒருவரை இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி பிரபாவதியும் ஆகியோர் தரத்தர ஈட்டு சென்று வேனில் ஏற்றுதால் அந்த இடத்தில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பெண்களை வேனில் ஏற்றும் போது சிறுவனையும் சேர்த்து கைது செய்ததால் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட ஆண்கள் என 30 பேரை கைது செய்து கண்ணமங்கலம் போலீசார் தனியார் நிறுவனத்தில் அடைத்து வைத்துள்ளனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அசோக்.